வணக்கம். எஸ்.ஜே. மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் மாந்திரீகத்தை முறைப்படி எப்படி ஆரம்பித்து எப்படி செய்வதற்குண்டான வழிகளை நாம் செய்கிறதுன்ற நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்கிறது தான் மாந்திரீக ரகசியம். மாந்திரீகத்தை நிறைய பேர் செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சிலருக்கு அபூர்வமாக அவங்களுடைய உடலிலே மாந்திரீக சக்தி பிறக்கும் போதே இருக்கும். குறி சொல்றவங்களுக்கு மற்றவங்க வந்து அவங்க கிட்ட உட்கார்ந்த உடனே இறந்தவங்களுடைய ஆத்மாவை அவங்களுடைய வாயால பேசி அவங்க இவங்களுக்கு இந்த குறை, இந்த மாதிரி இறந்தாங்க, இதனாலதான் குடும்பம் இப்படி பாதிப்பாயிருக்கு, அதுக்கு பரிகாரமா இப்படி செய்யலான்றது அவங்க வாங்கிட்டு வந்த வரம், அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அவங்களுக்கு உதவி செய்யும். மாந்திரீகன்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா, மறைமுகமாக மற்றவங்களை காப்பாத்துறது, மாந்திரீகத்தால பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு எடுக்கிறது, இல்ல மாந்திரீகத்தை செய்து மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இழப்பையும் கொடுக்கிறது. இத முறைப்படி எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரீகத்துல வந்து பல வழி இருக்கு. பல தெய்வங்கள் சித்தி பண்ணி செய்யறதும் இருக்கு. பல தெய்வங்களை நாம மந்திரங்கள் மூலியமாக செய்து அந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள நமக்கு வசியப்படுத்தி மாந்திரீகம் செய்யறதும் இருக்கு. அது அவங்க எந்தெந்த தெய்வத்தை மனசார விரும்புறாங்களோ அதை வச்சுதான் செய்யறது. இதுக்கு ஒரு சின்ன வழியை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரீகம் செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் மந்திரம், எந்திரம், கரு மாந்திரிகம், உரு மாந்திரிகம் பல வகையில இருந்தாலும் அஸ்த கர்மன்றது 8 மட்டும்தான். ஒவ்வொரு அஸ்த கர்மமும் 64 வகையான மாந்திரீக கலைகளை கொண்டதுதான் மாந்திரிகம். வசியமா 64 இருக்கும், மோகனமா 64 இருக்கும், பேதனமா 64 இருக்கும். இந்த பேதனம் சொல்றது, வித்வேஷன் சொல்றது, ஆகர்ஷணம் சொல்றதெல்லாம் வியாதிகளை உருவாக்குறது, தெய்வங்களை சித்தி செய்யறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க சித்தி பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு மாந்திரிகத்துக்கு மூலாதாரமா இருக்கக்கூடிய சிவனுடைய மந்திரங்களோ சிவனுடைய ஆசீர்வாதமோ இல்லாம எதையும் செய்ய முடியாது. அப்படி நீங்க செய்யறதுக்கு சிவன் சொல்லக்கூடியவரை வந்து நம்ம எங்க தேடுறது, எப்படி தேடி நம்ம அது வந்து பயன்படுத்தி வெற்றி பெறுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிவம், அதுக்கு பேரு மயானம், ருத்ர பூமி. சிவம் என்ற வார்த்தைக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா, எல்லா வகையான மாந்திரீகமும் செய்து வெற்றி பெறத்துக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளுமே பயன்படும். இதுக்கு ஒரு வழியாக இப்போ மயானத்துக்கு போறேன்னு வச்சுக்கலாம், மயானத்தில் எடுக்கிற மண்ணு, மயானத்தில் எடுக்கிற விபூதி சாம்பல், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மயானத்தில் இருக்கக்கூடிய எட்டி செடி, குடி ஒட்டி பூண்டு, சிறிய நங்கை, பெரிய நங்கை, துளசி, அதுக்கப்புறம் பிணத்தை சுற்றி வந்து ஒரு சட்டி ஒன்று உடைப்பாங்க. அது உடைக்கப்பட்ட அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அந்த உடைஞ்ச ஓடு கூட உங்களுக்கு நல்ல வேலையை செய்யும். இது ஒவ்வொன்றும் விளக்க முடியாது, அப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வரேன், முடிந்த அளவுக்கு இப்ப சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருளுமே மாந்திரீகத்துக்கு பயன்படும். இது எல்லாம் மாந்திரீகம் செய்யறவங்க அந்த மந்திரமும் அந்த எந்திரமும் முதலில் வந்து மயானத்துல எரிமேடன் ஒன்று இருக்கும். அந்த எரிமேடையில வந்து 4 திசையில உக்காந்து சிவனுடைய மந்திரத்தை சொல்லி அவருடைய அருளை பெறது, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதுக்கப்புறம் போய் செய்யறது. எது செய்யறதா இருந்தாலும் எனக்காக நான் செய்துக்க மாட்டேன், நான் மற்றவங்களுடைய நலனுக்காக செய்து கொடுக்கறேன்னு தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுமே தவிர, எனக்காக, நமக்காக, என் குடும்பத்துக்காகன்னு கேட்கக்கூடாது எப்பவுமே. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா,
உங்களுக்காக அதை செய்ய ஆரம்பிக்கும் போது மாந்திரிக பலிதம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. செய்துகிட்டே வந்தா உங்களுடைய நலன் என்னன்றது அதுவாகவே செய்திடும். அதுதான் சிவம் நமச்சிவாயம் என்கின்ற 5 எழுத்து மந்திரம். சரி, இப்போ சாதாரணமாகவே மாந்திரிகத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம முதல்ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் கத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல மாந்திரிகம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறை தான் சின்ன ஒரு விதிமுறையை சொல்றேன். மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா, மஞ்சள் கிழங்கு. அந்த மஞ்சள் கிழங்கு தான் மஞ்சள் பொடியே வந்தாச்சு இல்லையா, மஞ்சள் தூள். அந்த மஞ்சள் தூளை எடுத்து ஒரு நல்ல நாள், உங்களுக்காக உகந்த ஒரு நாள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நாளா இருக்கும், ஒரு சிலருக்கு திங்கக்கிழமை நல்ல நாளா இருக்கும், ஒரு சிலருக்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் தான் மாந்திரிகத்துக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அஷ்டகர்மம் 8 செய்யறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனி, அந்த நாள்ல இதை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது கிருத்திகை இருக்கக்கூடாது, அஷ்டமியா இருக்கக்கூடாது, நவமியா இருக்கக்கூடாது, கரி நாளா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கக்கூடாது. இது நான் புதுசா சொல்லிட்டீங்களே, எனக்கு ஜாதகமே தெரியாது, சந்திராஷ்டமம் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி சந்திராஷ்டமா வரக்கூடிய நாள்ல அதை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய வழியே இருக்காது. அது ஒரு சிக்கலாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய அந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க. அந்த நாள்ல கிருத்திகை அஷ்டமி நவமி சந்திராஷ்டமி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி அமாவாசைக்கு மறுநாளா இருக்கக்கூடாது, முன்னாளா இருக்கக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு செய்யலாம், அமாவாசைக்கு முன்னாள் தொடங்கக்கூடாது, அமாவாசைக்கு மறுநாளும் செய்யக்கூடாது, பௌர்ணமிக்கு முன்னாலும் செய்யக்கூடாது, பின்னாலும் செய்யக்கூடாது. நிறைய விதிமுறை இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்து செய்து கூட ஒரு சிலருக்கு கை கூடாது கூட போகும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சொல்றது எல்லாமே பலிதம் ஆயிடும், நடந்துடும் சொல்ல முடியாது. உங்களுக்கு மாந்திரிகத்தை முறைப்படி கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா பாதி ஆயுள் போயிடும். இப்போ ஒரு 20 வயசுல நீங்க ஆரம்பிக்கிறீங்க கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த மாந்திரிக பலிதம் 40 வயசுக்கு மேலதான் வர ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, யாருமே அவ்வளவு எளிதில் வெற்றி பெற்றதா கிடையாது. கடினமா எது சேர்க்கணும், வெறும் தகுடு தாய்த்து இருந்தா போதாது இல்ல, அஷ்டகர்ம மை வேணும், அஷ்டகர்ம மூலிகை வேணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு தெய்வத்தை சித்தி போய் அதுக்கு ஒரு கோயிலை கட்டணும். இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொல்றது வாக்கு பலிதம் இருக்கணும், மாந்திரிக பலிதம் இருக்கணும். எடுத்துட்டு போனவங்க நல்லதே நடந்தாலும் நடக்கலன்னு சொல்லுவாங்க, இல்ல கெட்டது நடந்தா பல முறை தொல்லைகளை கொடுப்பாங்க. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது முறைப்படி கத்துக்கிறதுக்கு சின்ன வழியை சொல்லிடுற கேட்டுங்க. மஞ்சளை தூளாக்கி அந்த மஞ்சள் தூளை வாங்கி ஒரு பாவையை செய்யணும். அந்த பாவையை செய்து சித்திர மூல கொடின்னு ஒண்ணு இருக்கும், சித்திர மூல கொடி. அந்த கொடிய அந்த மஞ்சள் பாவைக்கு துணி மாதிரி ஆடை மாதிரி அதுக்கு சுற்றி வைக்கணும். அதை வச்சுட்டு அதோட சேர்த்து உங்களுக்கு வாசன திரவியங்கள் சேர்த்துக்கணும். அதோட அந்த சித்திர மூல கொடிய மஞ்சள் பாவைக்கு செய்து வச்சிட்டீங்க இல்லையா, ஒரு மண் பாத்திரத்துல செய்யுங்க, ஒரு வாழை இலை மேல செய்யுங்க, இல்ல தையலை மேல செய்யுங்க. வெறும் மண்ணுல மட்டும் செய்யக்கூடாது, தரையில செய்யக்கூடாது. அதை செய்து முடிச்சுட்டு அதுக்கு சித்திர மூலக்கொடியை போட்டீங்களா, போட்டுட்டு அவல் பொறி கடலை பத்தி சூடம் தாம்பூலம் இது எல்லாமே வச்சு அந்த மஞ்சள் பாவைய உங்களுடைய மாந்திரிக தெய்வமா எடுத்துக்கலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா காளி இருக்காங்க, துர்கை இருக்கிறாங்க, மாரியம்மன் இருக்காங்க, நாகாலம்மா இருக்காங்க, காட்டேரி இருக்காங்க, அதுக்கப்புறம் மாடன் இருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா முனீஸ்வரர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கருப்பண்ணசாமி இருக்காங்க. இப்படி எத்தனை தெய்வங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு தெய்வம் ஒருத்தர் வராகி கூட பிடிக்கும், அதை கூட நீங்க அதுவா நினைச்சுக்கலாம். உங்க கையால எது உருவாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு தெய்வம். அதை உருவாக்கிட்டு என்ன செய்றீங்க கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு 48 நாள் பூஜை புனஸ்காரம் செய்யணும். 48 நாள் பூஜை செய்யணும் கேட்டீங்கன்னா, 48 நாளுமே கேட்டீங்கன்னாக்கா அவள் பொறி கடல் தினமும் மாத்திக்கிட்டே இருக்கணும் கேட்டாக்கா, அது உங்களுடைய விருப்பம், மாத்தலாம். இல்ல அதை வச்சுட்டு கூட தினமும் வாசன திரவியங்களால அவங்களுக்கு அபிஷேகம் பண்றது, அதுக்கப்புறம் கற்பூர தீபார்த்தனை காட்டுறது, அதுக்கப்புறம் ஊதவத்தி சாம்பிராணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு உணவு, நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவை முதல்ல அவங்களுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடக்கூடாது.
நீங்க அதை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா, தண்ணியை தெளிச்சுட்டு இலையை இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிட்டு அது கொண்டு போயிட்டு காகத்துக்கு தானமாக வைக்கலாம். இல்லைன்னா கேட்டா இரும்பு இருக்குது, எத்தனையோ ஜீவன்களுக்காக நீங்கள் அதை போடலாம். இதை 48 நாளுமே ஒரு முறை பிரகம் செஞ்சுனே வந்துட்டு இதுக்கு மந்திரம் இருக்கும். ஏன்னு கேட்டால் மாந்திரிகத்துக்கு பல வகையான மந்திரம் இருக்குது. காளி மந்திரம் இருக்குது, துர்கை மந்திரம்லாம் இருக்குது. அது மாதிரி இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை முறைப்பிரகாரம் நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வரணும். எத்தனை மந்திரம் இருக்குது? முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், கணபதி மந்திரம். அவர் தான் முதல் கடவுள். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுன்னு கேட்டாக்கா, அது கணபதி மந்திரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பயும் ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போ கேட்டீங்கன்னாக்கா, ஓம் கணபதி வருக, ஓங்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக, ரிங்கார கணபதி வருக, ஸ்ரீங் கணபதி வருக, ஸ்ரீங்கார கணபதி வருக, நான் நினைத்த சத்ருக்களை வசி வசிய வசி, இப்படி சொல்லலாம் அந்த மந்திரத்தை. இந்த மந்திரமும் இருக்கு. ஆனால் இந்த பாவையை செய்யும் போது இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை 1,00,000 முறை நீங்கள் சித்தி பண்ணணும். இந்த 48 நாள் அதை செய்து முடிச்சிடலாம். அந்த மந்திரமாகப்பட்டது உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். மனப்பாடம் ஆகிட்டோன்னே இவங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா, அந்த பாவையை செய்துட்டீங்க, தினமும் நீங்கள் படையல் போடுறீங்க, கரெக்டாக செய்கிறீங்க. இந்த 48 நாள் இவங்க மந்திரத்தை சொல்லி, கணபதி மந்திரத்தை சொல்லி, அதுக்கப்புறம் சாப நிவர்த்தி, மூலிகை சாப நிவர்த்தி இருக்குது, மந்திர சாப நிவர்த்தி இருக்குது, எந்திர சாப நிவர்த்தி இருக்குது. இது எல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அவங்கள வச்சு நீங்கள் மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். அதை விட்டுட்டு என் மேலே அதுக்கிட்ட உங்கள் மேலே இறை சக்தி பிறக்கும்போது உங்கள் மேலே இருக்குனாக்கா, அது ஒரு சக்தி உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். அது வரமாகவும் இருக்குது, ஒரு சிலருக்கு சாபமாகவும் இருக்குது. முறை பிரகாரம் செய்யக்கூடிய வேலை இந்த வேலை தான். சரிங்களா? சரி, இந்த மஞ்சள் பாவையை நீங்கள் செய்துட்டீங்க. அந்த மஞ்சள் பாவைக்கு உண்டான மந்திரத்தை அதிகாலை பார்த்தீங்கன்னாக்கா 3லேருந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம். மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து சொல்லலாம். சொல்லும்போது ஒரு கற்பூரத்தை ஏற்றுறீங்களா, அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாரமாக கேட்குறீங்க, எனக்கு மாந்திரிகத்தை எனக்கு பலிதமாக்கி கொடுங்க. சாதாரணமாக யாரும் ஜெயிக்கிறதே இல்லை. அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு போராம அதிகமாக வரும். மாந்திரிகத்தில் கூட போராம இருக்கா, கட்டாயம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரும்போது மற்ற மாந்திரிகர்கிட்ட வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு அவங்களே சேவனை செய்ய ஆரம்பிப்பாங்க. மாந்திரிகருக்கு மாந்திரிக சேவனை செய்ய முடியுமா? கட்டாயம் செய்ய முடியும். அதுக்கு திசை கட்டு, எல்லை கட்டு, உடல் கட்டு, இப்படியெல்லாம் கட்டுங்களை போட்டுக்கிட்டு தான் மாந்திரிகத்தை பயன்படுத்தணும். அதெல்லாம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் கூட ஒன்று போகிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க. சரிங்களா? சரி, இந்த மஞ்சள் பாவைக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ஓம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓம் ஜாகினி டாகினி ரூபினி புஷ்பவதி ராராரா நீ ராராரா. இந்த மந்திரத்தை நீங்கள் நான் நினைத்த பூலோகமும் பாதாளமும் ஆகாயமும் எனக்கு வசிய வசிய வசிய, ஜனவசிய தனவசிய சத்ருவசிய அஷ்ட கர்ம வசிய வசிய வசியன்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லணும். தினமும் அதிகாலையில் ஒரு 108, மாலை நேரத்தில் ஒரு 108 கற்பூரத்தை ஏற்றிட்டு சொல்லலாம். இந்த மந்திரத்தை 108 சொல்ற வரைக்கும் கற்பூரத்தை என்னால் அவ்வளோ வாங்கி செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா, நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க, இழுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பை எண்ணெய். இழுப்பை எண்ணெயை எதுக்காகத்தான் அதை சேர்க்கறோம் கேட்டீங்கன்னாக்கா, தெய்வ சக்தியை இழுத்து நமக்குள்ள ஆற்றலை கொடுக்கறது தான் இந்த 3 எண்ணெயை ஒன்றா சேர்ப்பாங்க. சேர்த்து அந்த 3 எண்ணெய் ஒரு அகல் விளக்கில் போட்டு திரி ஏற்றி வடக்கு முகமாக பார்த்து எரிய வைக்கணும். அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சிருக்கிற அந்த மஞ்சள் பாவையை பார்த்துக்கிட்ட மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி 48 நாள் நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா, உங்கள் உடலுக்குள்ள மாற்றங்களும் உங்கள் உடலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமோ அதுக்குண்டான வழி அது காட்டிக்கிட்டே வரும். தடைகள் வரும், உங்களை செய்ய விடாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரிகன்றது பல வகையான துஷ்ட சக்திகளும் அதுக்கப்புறம் மற்ற சக்திகளையும் நல்ல சக்திகளை கூட உடம்புக்குள்ள ஏற்றிக்கிறது தான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வரும், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு. அதுக்கு உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தையும் சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரே தெய்வம் இருந்தால் பரவாயில்லையே,
ஒரு சிலருக்கு ஒரு தெய்வம், ஒரு சிலருக்கு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லும் போது அவங்களால வரக்கூடிய பாதகம், அந்த மந்திரம் எந்த தெய்வத்தை வச்சு செய்றீங்களோ அந்த தெய்வம் வந்து உங்களை வந்து காப்பாற்றும் மற்ற தெய்வம் கிட்ட இருந்து. சரிங்களா? ஆரம்பத்துல செய்ய விடாது, தீட்டுப்படும், திடீர் உறவுகளால் ஏதாச்சும் மரணம் ஏற்படும், இல்ல நீங்க இருக்கிற பக்கத்துல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மரணம் ஏற்பட்டு அது தீட்டு ஆகும். பங்காளிங்க இறந்தா தீட்டு தானே, அந்த மாதிரி தீட்டு ஆகும். இது எல்லாம் சமாளிச்சு தான் வெளியில வரணும். இதெல்லாம் போராடி தான் வெற்றி பெறணும். அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாதவங்க வந்தா பரவாயில்ல, தனிப்பட்ட இடத்துல ஒரு வந்து சின்னதாக ரூம் வச்சுக்கிட்டு நீங்க செய்யலாம். இல்ல வனத்தில் அதை காட்டில் செய்யலாம், இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஏரிக்கரை செய்யலாம், எங்கன்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கோயில் இருந்தால் அந்த கோயிலாண்ட போய் இது செய்யலாம். இந்த பாவையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து செய்ய முடியாது. அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூமை வந்து நீங்கள் நிர்ணயிக்கணும். கீழே வந்து மாட்டு சாணத்தை போட்டு சுத்தமாக அதை வந்து கழுவி, அதுக்கப்புறம் அது மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச துணின்னு கூட ஒன்று இருக்கும். பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு, கருப்பு கலரு, நீல கலர், எதனா துணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த துணியை வந்து இடுப்புல கட்டிக்கிட்டு, சட்டை இருக்கக்கூடாது, பனியன் இருக்கக்கூடாது. பெண்களா இருந்தா அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. அவங்களுக்கு பிடிச்ச துணி அவங்க கட்டிக்கிட்டு ஒரு துண்டு அதே கலர் துண்டை வந்து கீழே போடணும். எது சாணி போட்டு சுத்தமா வந்து நீங்க கழுவி மொழி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல போட்டுட்டு வடக்கு முகமாக உக்காந்து அந்த வடக்கு முகமாக எரிகிற அந்த முக்கூட்டு எண்ணெயை சேர்த்து வச்சிங்க இல்லையா, அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு அந்த மஞ்சள் பாவையை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நீங்க மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் 48 நாள் உங்களுக்கு சித்தி ஆகிடும். சித்தி ஆனதுக்கப்புறம் நீங்க அடுத்தது நீங்க எந்த தெய்வத்தை வந்து சிலையா வடிச்சு நீங்க மாந்திரிகம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல இந்த செய்யும் போது என்ன பண்ண, இந்த மந்திரத்தை சொல்லும் போது மூலிகைகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அஷ்டகர்மத்துக்கு உண்டான மைய ரெடி பண்ணி வச்சுக்கணும். தகுடு ரெடி பண்ணி வச்சுக்கணும். தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அது கட்டுறதுக்கு உண்டான கயிறை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் இந்த 48 நாள்லயே செஞ்சுக்கிட்டே வரணும். இதையும் செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படி தீட்டு பட்டாக்கா அந்த தீட்டு எவ்வளவு நாள் முடியுது, ஒரு மரணமே ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 11 நாள்ல தீட்டை முடிச்சுக்குவாங்க, ஒரு சிலர் 3 மாசம், ஒரு சிலர் 11 மாசம் இருக்கு. அந்த தீட்டுல வந்து இது செய்யக்கூடாது, அதை விட்டு விலகி போயிடணும். அந்த தீட்டு முடிகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஒரு சிலர் 3 மாசத்துல வந்து கோயில் கூட போயிட்டு வந்து தீட்டை முடிச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கம் பிரகாரம் தான் அதை செய்யணும். இடையில வந்து தடை ஏற்பட்டா மாந்திரிக பலிதம் வராது. தடை இல்லாம நீ செய்து முடிச்சிக்கலாம். வெற்றி பெறத்துக்கு நிறைய போராட வேண்டியதா இருக்கும். அந்த போராட்டத்துக்கு உண்டான வழிகளை நீங்க செய்யக்கூடிய மையம், நீங்க செய்யக்கூடியது அந்த மந்திரமோ எந்திரமோ, கரு இருக்கு, கருமாந்திரிகம் இருக்கு, உருமாந்திரிகம், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும், முந்த மூலிகை சாப நிவர்த்தி எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மூலிகை சாப நிவர்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிவன் சாப நசி நசி, சக்தி சாப நசி நசி, தேவர்கள் சாப நசி நசி, சித்தர்கள் சாப நசி நசி, மூலிகை சாப நசி நசி, நசி 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 எனக்கு வசியமாவாய் கடவை சுவாக. இந்த மந்திரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். குரு மந்திரம் இருக்கு, அந்த குரு மந்திரத்தை முதல்ல சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் விநாயகர் மந்திரம் இருக்கு, பிள்ளையார் மந்திரத்தை முதல்ல சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா இந்த தகுடு தாயத்தெல்லாம் செய்யறேன் இல்லையா, எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி, இந்த சாப நிவர்த்திகளுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் முதல்ல நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, இதுக்கு கிழமைக்கு உண்டான மந்திரம் எல்லாம் இருக்கு, அது ஒவ்வொன்றா பொறுமையா சொல்லிக்கிட்டே வரேன். இன்னைக்கு இது சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி அடுத்த பதிவு போடும்போது நான் சொல்லிக்கிட்டே வரேன். சரிங்களா? எப்பவுமே இன்னைக்கே செய்து நாளைக்கே வெற்றி பெறலாம் நினைக்க கூடாது. அனுபவம் வேணும். அனுபவம் கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே நல்லவங்க கிடையாது. ஒரு பெரிய தத்துவம் ஒன்று ஒரு சிவனடியார் சொல்லி இருக்கிறாரு. பல வருஷமா தவம் இருந்து சிவன் கிட்ட தவம் இருந்து வரம் கேட்டார். பல வருஷமா ஒரு சிவனடியார் சிவன் கிட்ட தவம் இருந்தோடனே சிவன் வந்து கண் முன்னாடி தோண்டிட்டோடனே, இவ்வளவு காலமாக என்னையே நோக்கி தவம் செய்த உனக்கு என்ன வரம் தான் வேணும்? வயசாகி போச்சு, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, மண்ணுக்கு போற வயசுல நீ வந்து இவ்வளவு தவம் இருந்து, இத்தனை ஆண்டு காலமா தவம் இருந்து என்கிட்ட அப்படி என்னதான் வாங்க போற? நாக்குக்கு ருசியா சாப்பிட முடியாது, தேக சுகத்துக்கு உண்டான வழியும் இல்லை. ஏன்னாக்கா அவர் தவம் இருந்து 50 வருஷம் தவம் இருந்துக்கிறாரு. அப்போ அவர் கேட்கும்போது என்ன பண்ணாராம்,
அந்த சிவனடியாரு, என் கண் முன்னாடி நீங்க தெரிஞ்சதே பெரிய பாக்கியம். ஆனா நான் நல்லா சாப்பிட்றதுக்கோ இல்லை உடல் சுகத்துக்கோ இல்லை நல்லா நகை பணம் நல்ல துணி நல்ல ஆடம்பரமான வீடு நிலம் அதெல்லாம் கேட்கல. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் நல்லவனாக இருக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு நீங்கள் வரம் கொடுத்தா போதும்னு கேட்டாராம் சிவனடியார். அதுக்கு சிவன் சொன்னாராம், எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கல, முதல்ல எனக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் வேணா உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த உலகத்தையே காத்து அழித்து பல வகையான உயிரினங்களை உருவாக்கக்கூடிய சிவனுக்கே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நல்லவனாக வாழக்கூடிய ஒரு வரம் கிடைக்கலையாம். அப்படி இருக்கும்போது போராடி தான் வெற்றி பெறணும். அதிகமாக கஷ்டம் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், ஏளனம் இருக்கும், அவமானம் இருக்கும். இதையெல்லாம் தாங்கி தான் வெற்றி பெறணும். அதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்தீங்களா நல்லது நடக்கும்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.